Welcome. Find the zeros of polynomial x square minus 3 and verify the relation between zeros and coefficient. X square minus 3. X square minus 3. கவனிங்க இந்த 3க்கு பத்தி இங்க எழுதுறோம் பாருங்க. √3 multiply √3 is equal to 3 equal. அப்ப இந்த 3 இருக்கிறது நம்ம எது ஈக்குவல் √3 into √3 க்கு ஈக்குவல். ஓகே. இப்போ இத மாத்தி எழுதுறோம் பாருங்க. x square minus √3 whole square. ரெண்டு √3 இருக்குங்களா? அதனால √3 whole square எழுதுறோம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா எழுதுறேன். a square minus b square. a square minus b square. a plus b a minus b. a plus b a minus b. இது பாருங்க a square minus b square. a plus b a minus b இத நாம எழுதுறோம். பாருங்க x plus √3 x minus √3 அப்படி நாம இத எழுதிக்கலாம். x plus √3 x plus √3 is equal to 0 கூட கம்பேர் பண்றோம். √3 அங்க போச்சுனா x is equal to minus √3. இப்போ இத எடுக்கிறேன். x minus √3 is equal to 0 minus √3 அங்க போச்சுனா plus √3. அப்ப ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுது. minus √3 ஒரு ஆன்சர் plus √3 ஒரு ஆன்சர். இத நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஆல்பா வச்சுக்கலாம். இத நம்ம பீட்டா வச்சுக்கலாம். சரி. இப்போ சம்மோட போவோம். வெரிஃபை போவோம். Sum of the zeros. Sum of the zeros. Sum of the zeros alpha plus beta. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. minus √3 beta plus √3 கேன்சல் பண்ணா 0. அதுக்கு product of the zeros. Product of the zeros alpha beta. Alpha ஓட வேல்யூ minus √3 beta ஓட வேல்யூ plus √3. இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. plus minus plus multiply the minus √3 to √3 ஒரே √3. ஓகேவா? இப்போ sum of the zeros கண்டுபிடிச்சிருக்கோம். product of the zeros கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாம வெரிஃபிகேஷன் போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணனும்? வெரிஃபிகேஷனுக்கு போறோம். வெரிஃபிகேஷன் போறோம். sum of the zeros. Sum of the zeros verification போனோம்னா பாருங்க minus b by a. என்னது minus b by a. இங்க minus b by a. இங்க வந்து a x square plus bx plus c அப்படி நம்ம எடுத்துக்கணும். a x square plus bx plus c அப்படி நம்ம எடுத்துக்கும்போது இங்க a b c இந்த a க்கு என்ன வேல்யூ இருக்கு? x square க்கு x க்கு முன்னாடி உள்ள b க்கு என்ன வேல்யூ இருக்கு? கான்ஸ்டன்ட் சைன் c க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ அதே மாதிரி கணக்கோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து x டேர்ம் இல்ல இருக்கனால என்னது மைனஸ் x டேர்ம் இல்ல மைனஸ் b க்கு இங்க வேல்யூ இல்லறனால 0 பை a க்கு என்ன வேல்யூ இங்க இருக்கு? 1 இருக்கு இல்லையா? x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப minus 0 by 1 ஆன்சர் நமக்கு 0. ஆன்சர் நமக்கு 0. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா minus coefficient of x by coefficient of x square. பாருங்க minus coefficient of x. இங்க என்ன இருக்கு? x டேர்ம் எதுமே இல்ல. அதனால 0 by coefficient of x square. x square க்கு என்ன இருக்கு? 1. அப்ப இது வெரிஃபிகேஷன் இதுவும் ஓகே. அடுத்து product of the
product of the zeros. Product of C by A. Another C by A. C க்கு என்ன வேல்யூ? C க்கு என்ன வேல்யூ? -3 by A க்கு என்ன வேல்யூ? இங்க கோஎஃபிஷியன்ட் 1. இது எதுக்கு சமம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் by coefficient of x square இதுக்கு சமம். பாருங்க -3/1 இந்த ஆன்சர் நமக்கு -3 கிடைச்சிருக்கு. சூப்பர். வெரிஃபிகேஷன் சரியா நமக்கு வந்துச்சு. தேங்க்யூ.